கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒரு புதிய நாளை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அவர் தீர்மானிச்சிருக்காரு. நம்ம தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பாகவே நமக்கு என்ன பெயர் வைக்க போகிறாங்க, நம்ம அம்மா அப்பாவை டிசைட் பண்ணது, நம்ம எந்த ஊரில் பிறக்க போகிறோம், எந்த நாட்டில் இருக்க போகிறோம், எல்லாமே அவருடைய டிசிஷன் தான். அவருடைய தீர்மானத்தின்படி என்ன செய்கிறாரு, அழைக்கிறாரு. அவர் நிறைய பேரை அழைச்சிருக்காரு, பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு. ஒவ்வொருத்தங்களை டைரெக்டாக அவங்க உள்ளத்தில் பேசுவார். ரொம்ப கிளியராக கேட்கும், காதில் கேட்கும். அந்த மாதிரியெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அழைப்பு கொடுத்தவங்க ஸ்பெஷல் பீப்புள். அப்படி அழைப்பு கொடுத்தவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அன்பு. அவங்க அழைக்கப்பட்டவர்களாய் இருப்பாங்க. அவங்க தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறவர்களாயும் இருப்பாங்க. அவங்க தேவனிடத்தில் அந்த அழைப்பு வந்தது நிமித்தமே அவங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகம் பாருங்க. அவங்களுக்கு the calling has come from God. It's not somebody calling around you and me. ஏதோ ஒரு ஃபோன் கால் மாதிரி கிடையாது. இது தேவனிடத்துலேருந்து வர்ற அழைப்புன்னு சொன்னால் அது மிகவும் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கும். ரொம்ப ஆண்டவர்கிட்டேருந்து வருதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க, பிரதிட்சையாக இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட அழைப்பு பெற்றவர்கள் தேவனிடத்தில் அதிகமாகவே அன்பு செய்வாங்க இல்லையா? அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. பாருங்க, அவர் வேற எதுவுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கல. அவரிடத்துல அன்பு கூறணும். நம்ம அழைப்பை பெற்றுக்கொண்டது மாத்திரம் பத்தால, அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நம்மளுடைய காணிக்கையோ, நம்மளுடைய தசம பாகமோ, நம்மளுடைய வேற எந்த தாளந்துகளையோ எதையுமே அவர் எதிர்பார்க்கல. அன்பு, இந்த தெய்வீக அன்பை உலகத்தில் காட்டணுங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே வந்திருக்காரு பாருங்க. அப்போ அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ள ஊற்றப்படணும். ரோமர் 5:5 பார்த்தீங்கன்னா அந்த தெய்வீக அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஊற்றப்படணும். அந்த இருதயத்தை நம்ம திறந்து கொடுக்கணும். அவரிடத்துல நம்ம அன்பு கூறும் பொழுது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த நாளிலே தானே அந்த அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு விடுது. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்களேன். ஜீசஸை மனதார நேசித்து அவர் மனசில் கூப்பிட்டு, வாங்க ஏசப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் வர்றது எப்படின்னா அந்த தேவ அன்பை ஊற்றிடுவார். அதை தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். அது உலகம் கொடுக்குற வண்ணம் இருக்காது. அது தெய்வீக அன்பு, ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவருடைய அன்பு அங்கே தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்படி தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறும்போதும் அந்த அன்பு அவருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. எப்படி நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே போல் நம்ம இயேசு இடத்துல அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கும் பொழுது அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் உடனே ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாராம், அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு எப்படி ஆயிருமோ, இங்கே சகலமும் என்ன பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அப்படின்னா தீமையெல்லாம் மறைஞ்சு போயிடும். நமக்கு தீங்கு செய்ய நினைச்ச வந்தவங்கலாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க காணாமலே போயிடுவாங்க. தேடினாலும் காண மாட்டேன்னு இருக்கு பாருங்க. அப்புறம் சில நல்ல ஈவுகள் நமக்கு வர வேண்டியிருக்கும், அது தடைப்பட்டிருக்கும். அதையெல்லாம் கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாமே நடக்கும் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது அவர் சகலத்தையும் நம்ம நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். தீமை எல்லாம் நன்மையாக மாறிடும். என்னென்ன நம்ம தீங்கு, இது தீமை, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அவர் நன்மையாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்துல நம்ம
அன்பு கூறணும், அதிகமாக நம்ம அன்பு கூறணும், அவரிடத்துல நம்ம பேசணும். நம்ம ஜெபம் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஏதோ கேட்குறோம் அந்த மீனிங்கில் தான் வருது. பட் டு டாக் வித் ஹிம், ஹேவ் கான்வர்சேஷன், அது வந்து ஒரு ஃபெலோஷிப். என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் சொன்னாங்க, நான் இப்போல்லாம் ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோன்னே, நான் ஐ எம் டாக்கிங் வித் ஜீசஸ் நாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தட் இஸ் வாட் ஹி இஸ் காலிங் லவ். ஆண்டவர் இடத்துல நம்ம அன்பு கூறுறோம்னா ஒரு நாளையில் 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆண்டவர் இடத்துல பேசுகிறோம்? இல்லை சும்மா ஜெபம் பண்ணிட்டு அவர் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறோமா, ஆமேன் போட்டுறோமா? நம்ம யோசித்து பார்க்கணும். அவர் இடத்துல உண்மையாக அன்பு கூறுறோன்னா அவரோட நம்ம ஐக்கியப்படணும், ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும், டெய்லி அவரோட பேசணும். அதை அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஜெபத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவரை பார்த்து பேச ஆரம்பிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர், சகலத்தையும் நமக்காக நேர்த்தியாய் அந்தந்த காலத்திலே செய்து முடிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காக கோடி கோடி நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் நாங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. உங்களுக்கு நன்றி. நாங்கள் அன்பு கூறணும், உம்மிடத்தில் அன்பு கூறணும். நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் சாதாரண மனுஷர்கள் இல்லை. எங்களை நீங்கள் எதிர்பார்க்கிற வண்ணமாக நாங்கள் செய்கிறோம் ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க. கேட்குற ஒவ்வொருவருக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. நன்மைகளை குவிக்க போகிற தெய்வம் ராஜா. காடைகளை குவிக்க செய்தீங்கப்பா. பசின்னு சொல்லும்போது அவங்களுக்கு காடைகளை கொண்டாந்து இறக்குனீங்களே ராஜா. அதுபோல் நீங்கள் ஆண்டவரை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிறீங்க. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த வசனத்தின்படி நாங்கள் செய்ய எங்களுக்கு திராணியை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்ட இந்த காரியத்தை நிமித்தம் நமக்கு ஏதாச்சும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இது நிமித்தம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க.